ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி வெண்டைக்காய் கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். அதோடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து மேலே இருக்கிறது வந்து முள்ளாக சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவும் இருக்கும் அந்த வெண்டைக்காய். அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறதுனாலும் கிரேவி வைக்கிறதுனாலும் வந்து அது மேலே இருக்கிறத தொடச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயமெல்லாம் தொளிச்சு எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெண்டைக்காவே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் 2 வெங்காயம் பெருசாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லணும்னா, வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு கிரேவி தான். நம்ம வந்து எந்த ஒரு குழம்புக்கு தேங்காய் பால் மசாலா இந்த மாதிரிலாம் அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு நேரத்துக்கு நம்ம எதுவுமே இல்லை வேணும்னா 4 வெண்டைக்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். எடுத்ததே வந்து 10 வெண்டைக்காய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 வெண்டைக்காய் வந்துட்டு முத்தினதாக போச்சு. எப்படியோ ஒரு வழியாக அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதே வெங்காயம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அதையும் கழுவி எடுத்துகிட்டு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம மசாலாலாம் எதுவுமே அரைக்க போகிறதில்ல. இது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து போட்டு செஞ்சுக்கிறது தான். தக்காளி மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்ணால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி மசாலா அரைக்கல, வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போத்தி காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இதுன்னு கண்டது போனது நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு 30-35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பக்கம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ நமக்கு ஒருத்தருக்கே செய்கிறதுனாலும் நம்ம கஷ்டப்படாமல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்துட்டு வீட்லேயும் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் எதுவுமே போடல. பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து தாளிக்கிறதுக்கு போகலாம். எப்பயும் போல் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கடுகு போட்டு அது நல்லா தாளித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா அது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். வேணாம் அப்போ வெறும் மசாலா மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் போட்டுக்கோங்க. மசாலான்றது வந்து கொத்தமல்லி தூள், மிளகா தூள் தான் சொல்கிறேன். அதுவுமே வீட்டில் அரைச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கடையில் வாங்கி செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நெஞ்செரிச்சல்லாம் வரும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து வீட்டிலே வந்துட்டு நாங்கள் மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் சேர்த்துறதே வந்து இவ்வளோ தான் நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஏன்னா வந்து அது பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கூட தக்காளியும் போட்டு தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெயில் மேலே வந்த பிறகு வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா அது வந்து வணக்கினீங்கன்னா, ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வணக்கிருக்கும். அது ஃப்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நம்ம இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்போ தான் வெண்டைக்காய் வந்து வெந்திருக்கும். ஃப்ரை பண்ணுற மாதிரி இதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து பல்லு விழுந்துருச்சுன்னு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, புது மிளகாத்தூள் அரைச்சதுனால வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றினேன். எதுக்காக அந்த தேங்காய் பால் எதுக்கு அரைச்சி ஊற்றினேன், கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு. அதுக்காக தான் அந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினேன். நம்ம இப்படியே செஞ்சு சாப்பிட்டாலும் காரம் லிமிட்டாக போட்டிருந்தா அதுவே சூப்பராக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினே கொஞ்சம் காரம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகே, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டது தோசைக்கும் ரைஸுக்குமே வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.